ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கோல்டு, அதனால் அம்மாவே இன்றைக்கி சமைச்சு கொடுத்தமிச்சிட்டாங்க சர்ப்ரைஸாக. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, பருப்பு கூட்டு, ரசம், உருளைக்கிழங்கு, அப்புறம் மார்னிங்க்கு சட்னி அரைச்சி கொடுத்துட்டாங்க. நான் நேத்திக்கு தான் கருப்பு கவனியில் மாவு அரைச்சி வச்சேன், தோசைக்கு இல்லை இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா புளிச்சு சூப்பராக வந்துருந்துச்சு. சரி, அதில் இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டு இட்லி தான் ஊற்றுனேன். இட்லி ஊற்றி வச்சுட்டு கோல்டாக இருக்கிறதுனால இது நான் ரெகுலராக பாப்பாவுக்கு ஃபாலோ பண்ணுறது தான். ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்து வச்சுட்டு அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அது அரை டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு காலையிலேயே கொடுப்பேன். நைட்டு 1 டைம் கொடுப்பேன். அவளுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஆவி பிடிப்போம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து. இது அப்போலோவில் வாங்கினது தான், நல்லாயிருக்கு. பாப்பாவும் பிடிக்கிறதுக்கே எங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவளும் நான் 1 to 3 எண்ணுவேன், 10 வரைக்கும் என்னென்னா அது வரைக்கும் அவள் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரெயின் பண்ணி அவளுக்கு இது சின்ன வயசில் வாங்கின அந்த பாலாடை இருக்குல்ல, அதில் 1 ஃபுல்லாக கொடுத்துருவேன் அவளுக்கு. அவளும் விரும்பி குடிச்சிருவா. ஏன்னா ரெகுலராக கொடுக்கறதுனால அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரெகுலராக ஏன் கொடுக்குறேன்னா, அவளுக்கு மாதம் மாதம் கோல்டு வரும். நானும் மாதம் மாதம் இதை கண்டிப்பாக கொடுத்துருவேன். அப்புறம் இட்லி நல்லா உப்பி வந்துருந்துச்சு. செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. பாருங்களேன், பிக்கவே உங்களுக்கே தெரியும். இதோட ரெசிபி கண்டிப்பாக நான் ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன். இதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் பாப்பாவுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி பிச்சு போட்டு சட்னி கொஞ்சம் அப்புறம் சர்க்கரையும் கொஞ்சம் வச்சுட்டேன். சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறா நீங்களே பாருங்கள். Thank you so much.